Hi students, good morning. Today 12th standard computer application lesson 2 continuation. Today the continuation of 2.7.6 placing or importing text. Till 4th point in the previous class we have seen. We are going to continue it now. If the text to be placed is too big to fit on one page, PageMaker allows you to place it on several pages. This can be done manually or automatically. From manual, the heading we are going to see today. Manual text flow. Position the loaded text icon at a corner of the area where you want to place text. Hold down the mouse button and drag to define the text block. Release the mouse button. The text flow into the defined area. If there is more text than that fits in the text block you defined, a red triangle appears in the bottom window shade handle. இந்த மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்றதுல வந்து இந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐக்கானை கொண்டு போய் எந்த ஏரியாவில் நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் பிளாக் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு மவுஸ் பட்டனை அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடணும். அப்புறம் அந்த டிஃபைன்டு ஏரியாவில் வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க ஏரியாவில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு ரெட் கலர் ட்ரையாங்கிள் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ. Click once on this and the loaded text icon reappear. Now generate a new text block and click repeat this process until there is no more text to place. அதாவது இன்னும் மீத இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் பிளாக் வந்து அப்பியர் ஆகும். அதில் திருப்பி நம்மளுடைய அந்த கண்டென்ட்டை வந்து ஃபிட் பண்ணணும். அதுவும் பத்தலை அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்காக நம்ம வச்சுக்கிட்டே போகணும். Similarly, if you want to place the text in a page, position the loaded text icon at the top of the page and click. The text flows into the page. If there is more text than fit in the page, a red triangle appears in the bottom window shade handle. Click once on this and the loaded text icon reappears. Now generate a new page by selecting Layout Insert Pages in the menu bar. Place the loaded text icon at the top of the next page and click. Repeat this process until there is no more text to place. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நியூ பேஜில் இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அந்த பேஜுடைய டாப் ஆஃப் த பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க கண்டென்ட் வந்து அந்த பேஜ்குள்ளே வந்துடும். அப்படியே அது வந்து இடம் பத்தலை அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா லே அவுட் அப்படின்ற மெனுவில் இன்சர்ட் பேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தோம்னா ஒரு நியூ பேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த பேஜில் ஏற்கனவே செஞ்ச ப்ராசஸை திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ. Before importing the text, first select Layout Auto Flow in the menu bar. Then you should import the text. Now the loaded text icon looks different. It contains a squiggly arrow. Place the loaded text icon at the top of the page and click. Now the text will automatically flow on the succeeding pages, creating new ones if necessary. ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக நம்ம செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா லே அவுட் அப்படின்றதில் போயிட்டு ஆட்டோ ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மெனு பாரில். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 10 பேஜஸாக இருந்தாலும் அதுவாகவே அதில் வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் 2.8 அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி. A PageMaker story is similar to a newspaper article. The front page of a newspaper may contain several independent articles, some of which continue on other pages. In PageMaker, several stories may appear on the same publication page and continue elsewhere in the publication. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்கன்னா பேஜ் மேக்கர் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் எல்லா நியூஸுமே கலந்து இருக்கும். அப்புறம் ஒரு நியூஸுடைய கண்டினியூஷன் வந்து வேறு பக்கத்தில் இருக்கிற மாதிரி. பேஜ் மேக்கர்லேயும் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எல்லா ஸ்டோரிஸுமே அப்பியர் ஆகிருக்கும்.
அப்படி ஒரு ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதோடைய கண்டினியூஷன் வேறு ஒரு பேஜஸில் வச்சுக்கலாம். த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக். ஆல் டெக்ஸ்ட் இன் பேஜ் மேக்கர் resides inside containers called text block. A text block can be connected to other text blocks so that the text in one text block can flow into another text block. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு போய் நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு ஒன்று வேணும். இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. கண்டெய்னர் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி அதுக்கு டெக்ஸ்ட்டை கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பிளாக் வந்து தேவை. அப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது அடுத்தடுத்த டெக்ஸ்ட் பிளாக்ல அதோடைய கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.9.1 to unthread a threaded block. Method 1. Select the block that you wish to unthread with the pointer tool. Click on Edit. Cut in the menu bar. Now click on the edit paste in the menu bar. The block will reappear in the same position, but it is now an unthread block. அதாவது thread அப்படின்னா வரிசையாக வர்றதுக்கு பேர் வந்து thread. unthreadனா வரிசையாக இருக்கிறத கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து unthread. அதில் மெத்தட் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடிட்டில் போயிட்டு கட் அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பி எடிட்டில் போயிட்டு எங்கே நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். மெத்தட் 2. Select the block that you wish to unthread with the pointer tool. Then choose the text tool and select all the text in the block. Then click on Edit Cut in the menu bar. Now click the insertion pointer within an existing threaded block. Then click on Edit Paste in the menu bar. The text will be added in this block. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிளாக்குள்ளே இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து எடிட்டில் போயிட்டு கட்டுன்னு கொடுத்துக்கணும். அடுத்து மறுபடியும் அடுத்த இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்டரை வச்சுட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடும். பிளேசிங் டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃப்ரேம் டு ஹோல்ட் டெக்ஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் யூஸிங் டெக்ஸ்ட் பிளாக். அதாவது டெக்ஸ்ட்டை வைக்கிறதுக்கு எப்படி டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்றது ஒரு கண்டெய்னரோ அதே மாதிரி ஃப்ரேம்ன்றதும் ஒரு கண்டெய்னர். நம்ம ஒன்று டெக்ஸ்ட் பிளாக்ல வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரேமில் வச்சுக்கலாம் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை. To place text in a frame, click on any one frame tool from the toolbox. Draw a frame with one of the PageMaker's frame tool, rectangle frame tool or ellipse frame tool or polygon frame tool. Make sure that the object remains selected. Click on File, Place. The Place dialog box will appear. Fourth point, locate the document that contains the text you want to place. Select it. Click on Open. Click inside the frame to place the text in it. The text will be placed in the frame. அதாவது ஒரு ஃப்ரேம்குள்ளே வைக்கணும் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் ஃப்ரேம் டூல்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள். என்ன அப்படின்னா, அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம், எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கலாம், பாலிகன் ஷேப்பில் இருக்கலாம். அப்போ 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஃபைலில் போயிட்டு பிளேஸ் அப்படின்றதுல போகணும். போயிட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு வைக்கணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். இந்த ஃபிகர் 2.26 இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வச்சுருக்காங்க. லிங்கிங் ஃப்ரேம்ஸ் கண்டைனிங் டெக்ஸ்ட். லிங்க் அப்படின்ற வந்து என்னென்னா, ஒரு இதை கிளிக் பண்ணல அடுத்தது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லிங்க். சிங்கிள் ஃப்ரேம் மே ஆர் மே நாட் அ லார்ஜ் இனஃப் டு ஹோல்ட் அன் என்டையர் ஸ்டோரி. When you are using a large amount of text, you can link frames together so that an entire story is visible. To link frames containing text, draw a second frame with the frame tool of your choice. Click the first frame to select it. Click on the red triangle to load the text icon. Click the second frame. PageMaker flows the text into the second frame. அதாவது ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு ரெட் கலரில் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்து செகண்ட் ஃப்ரேமை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லோடைய கண்டினியூஷன் வந்து எங்கே வரும் அப்படின்னா செகண்ட் ஃப்ரேம்குள்ளே வரும். 2.10.2 Converting text in a text block to a frame. After created text in a text block, if you want to convert it to a frame, you can do
this using these steps. Draw the frame of your choice using one of the page makers frame tool. Select the text block you want to insert in the frame. Click the frame while pressing the shift key. Now both elements will be selected. Choose element frame attach content on the menu bar. Now the text appears in the frame. 2.2.8 அதாவது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கிறத ஒரு ஃப்ரேம்க்கு எப்படி மாற்றுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமை வந்து ட்ரா பண்ணிக்கணும். அது என்ன ஃப்ரேமாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எலமெண்ட் அப்படின்ற மெனுவில் ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் அதில் அட்டாச் கண்டென்ட் அப்படின்ற வந்து மெனு பாரில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரேம் அதாவது டெக்ஸ்ட் பிளாக் வந்து ஃப்ரேம்குள்ளே மாறிடும். Separating text from the frame. One text has been attached to a frame or flowed inside it. You can separate the text and frame. To separate text from a frame, click the frame with the pointer tool. Choose element frame, delete content in the menu bar. The text will not appear in the frame. Click on save icon. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃப்ரேமையும் அந்த கண்டென்ட்டையும் நம்ம தனியாக பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்டர் டூலை வச்சு நம்ம அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிட்டு எலமெண்ட் ஃப்ரேமில் போயிட்டு டெலீட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டென்ட் வந்து தனியாக டெலீட் ஆகிடும். அதை திருப்பி நம்ம வேறு இடத்துல வேணும்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவிங் க்ளோசிங் அண்டு ஓப்பனிங் டாக்குமெண்ட். ப்ரீவியஸாக உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இது எல்லாமே தெரியும். இப்போ சேவ் பண்ணணும் ஒரு ஃபைல் அப்படின்னா ஒரு புது ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை சேவ் பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சேவ் ஐக்கான் இருக்குது அதை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அல்லது Ctrl+S கீபோர்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா சேவ் பப்ளிகேஷன் அப்படின்ற விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய ஃபைல் நேமை கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியது. அது உடனே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேவிங் எ டாக்குமெண்ட் வித் அ நியூ நேம் ஆர் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அதாவது நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன், அதை மறுபடியும் வேறு ஒரு நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே டாக்குமெண்ட்டுக்கு 2 பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் எ டாக்குமெண்ட். க்ளோசிங் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபைலில் போயிட்டு க்ளோஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கீபோர்டில் Ctrl+W அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். அதாவது ஏற்கனவே இன்றைக்கி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நாளைக்கு போய் நான் வந்து திருப்பி பார்க்கணும் அதே ஃபைலில் அப்படின்னா ஃபைலில் போட்டு ஓப்பன்னு கொடுக்கலாம். இல்லை டூல் பாரில் இந்த ஓப்பன் ஐக்கான் அப்படின்றது இருக்கும், அதில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அல்லது Ctrl+O அப்படின்னு இருக்குது, அதில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் ஃபைலில் போயிட்டு என்ன நேம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் அப்படின்ற பட்டன் கொடுத்துக்கலாம். 2.1.4 Moving around the document. We can move the insertion point to anywhere in the document by using the mouse or the keyboard. To move the insertion point with the mouse pointer is moved to the required spot and the mouse button is clicked. Insertion point jumps to that spot. It is to note that mouse pointer is different from the insertion point. To move the insertion point with the keyboard, the arrow keys and the other key combination can be used. The below table 1.1 lists the common movement keys. If the key combination is joined with the plus sign, the first key must be pressed and held down and the second key is to be pressed. Keyboard movement keys. Move, press. One character to the left, press left arrow. One character to the right, press right arrow. One word to the left, Ctrl+ left arrow. One word to the right, Ctrl+ right arrow. Up one line, up arrow. Down one line, down arrow. To the end of a line, end. To the beginning of a line, home. Up one paragraph, Ctrl+ up arrow, and down one paragraph, Ctrl+ down arrow.
மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து ரெண்டு விஷயம் வச்சு மூவ் பண்ணலாம். ஒன்று மவுஸ் பாயிண்டர், இன்னொன்று வந்து இன்சர்ஷன் பாயிண்ட். இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த லைனுக்கு பேர் வந்து இன்சர்ஷன் பாயிண்ட். இப்போ அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆரோ கீஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கீஸ், கண்ட்ரோல் கீயோ அந்த மாதிரி கீஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். அது வந்து டேபிள் 1.1 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.